ஹினட்டா நருட்டோவ வெறும் லவ் மட்டும் பண்ணல. ஒரு பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பிலீஃப் இருந்துச்சு ஹினட்டா கிட்ட. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். கிட்டத்தட்ட கிளாசிக்கில் ஒரு 13, 14 வயசு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்தப்பே அவ்வளோ மெச்சூராக நடந்திருப்பா ஹினட்டா. வில்லேஜரில் அமீன் ஒரு பொண்ணு நருட்டோவை பார்த்து, அவன் ஒரு உதவாக்கற, எல்லாத்துக்கும் அவசரப்படுவான் அப்படின்னு சொல்லுவா. அவள் சொல்லி வாயை கூட மூட மாட்டா. ஹினட்டா கோவமே பட மாட்டா. ஆனால் ஹினட்டா அவ்வளோ ஹைப்பாகி அவளை திட்டுவா. நருட்டோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு அனாதை, அவன் ரொம்ப தனியாக வாழ்ந்தவன், அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமானது, ஊர் மக்கள் எல்லாரும் அவனை ஏற்றுக்கணும்னு ரொம்ப போராடுறான் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இது எல்லாத்துக்கும் அவன் ஒன்று சொல்லுவாள். அவன் ஒக்கே ஆகணும்னு ரொம்ப கனவு காண்டுட்டு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்தப்போ புரியும், நருட்டோவை அவன் கிளாஸ்லேருந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க அவன் ஒக்கே ஆகணும்னு சொன்னோன்னே. ஸோ ஆனால் ஹினட்டா அதை சீரியஸாக எடுத்து நீ ஆவடா அப்படின்னு நினச்சவ தான் ஹினட்டா. ஸோ அப்படி ஒரு லவ் தான் நருட்டோ அண்ட் ஹினட்டா வருது. ஸோ ஹினட்டா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைப்பாங்கன்னு நினச்சா ரொம்ப ரொம்ப ரேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா 0.1% கூட கிடையாது, 0.1% தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி ஒரு லவ் தான் ஹினட்டா வருது.